ஹாய். இன்னைக்கு வந்து லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் காஃபி சூடா போட்டு குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி தான் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கும். அதனால ஒரு 11:00 மேல நான் ஃபில்டர் காஃபி குடிப்பேன். ஃபில்டர் காஃபி போட்டு முடிச்சுட்டு லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா, முட்டை குழம்பு தான் செய்ய போறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா வெண்டைக்காய் போட்டு செய்யலாம். நீங்க இதில எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போறேன். வெண்டைக்காவும் எக்கும் சேரும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் நான் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கோங்க. அதிலே பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸ் வெண்டைக்காவ எடுத்து கட் பண்ணி அதில ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் புளியும் கரைச்சு ஊத்திடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, இந்த குழம்ப சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், முட்டை எல்லாமே சேர்த்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.